வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பேட் பெட்டில் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் இருக்க போது. அது யார்? அது போக ரெசல்மேனியாவில் வந்து பார்த்திங்கன்னா கோடியோட அகைன் ஒரு மெயின் இவென்ட் பண்ண போகிறாரு. அப்புறம் நம்ம டபிள்யூடபிள்யூக்கு வந்து பெரிய லாஸ் ஆயிடுச்சு. பாபி லெஸ்லி AEW சைன் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, டபிள்யூடபிள்யூட பேட் பெட்டில் யார் அதிக ரிட்டர்ன் ஆக அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 1 ஃபைனல் பாஸ் ராக்கு தான். அதாவது இப்போதைக்கு என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, ஃபைனல் பாஸ் ராக் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆக அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் போகுது. அது எதை வச்சுன்னா, நம்ம கோடியோட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணாரா. அதாவது பேட் மேக்கஃபியோட ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணாரா. அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ரிட்டர்னை பார்க்க போகிற. இந்த வாரத்தோட பிக் ரிட்டர்ன் வந்து நீ வந்து பார்க்க போகிற. இந்த வாரம்னா இப்போ பார்த்துக்கோங்க, ஒன்று ஸ்மாக் டவுனாக இருக்கும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேட் பெட்டாக தான் இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்றில் பிக் ரிட்டர்ன் பார்க்க போகிறோம். அதாவது பிக் ட்ரான்னு இருக்காரு. பிக் ட்ரானா மேபி அதிக சான்ஸ், பிக் ட்ரான்னு சொன்னோன்னே மேபி அதிக சான்ஸ் யாராக இருக்குன்னா, கிளப்பி விட்டாங்க நம்ம மறுபடியும் ரூமர்ஸை. அதாவது லாஸ்ட்டாக பேசிங் த பேரியில் எப்படி கிளப்பி விட்டாங்களோ ஃபைனல் பாஸ் ராக் ரிட்டர்ன் ஆக போகிறான்னு. ஆனால் அதுக்கு கூட சான்ஸ் கம்மி. ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் அதிகம் தான். ஏன்னா இப்போதைக்கு ஃபைனல் பாஸ் ரிட்டர்ன் வந்தாருன்னா ஸ்டோரி இருக்குது, அவருக்கு ஏற்ற ஸ்டோரி இருக்குது. கோடி கூட ஸ்டோரி பண்ணுவார், அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா கோடிக்கு ரோமன் டீமாக இருக்கிறனால கண்டிப்பாக வந்து, அதாவது நியூ பிளட் லைனோட டீமில் வந்து சேர அதிக சான்ஸ் இருக்குது. சர்வைவர் சீரிஸில் ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு இப்போதைக்கு கிளப்பி விட்றாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு, அதாவது ஒரு 80% எனக்கு வந்து ரிட்டர்ன் வருவார் கன்ஃபார்மு. ஒரு 20% வந்து ரிட்டர்ன் வரமாட்டார் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 17,000 பேர் உட்கார ஸ்டேடியத்தில் வந்து ராக்கை வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. எப்போதும் ராயல் நம்பர் ரெசல்மேனியாவில் தான் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே பேட் ஃபேக்டரி ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா பிக் ட்ரானோடனே அடுத்த என்ன ரூமர்ஸ் போகுதுன்னா, நம்ம பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆக அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்றாங்க. அதாவது என்னன்னா, பேட் பெட்டில் வந்து பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் பண்ணி அகைன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கோடி கூட ஒரு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு தோணுதான். பிராக் வர்சஸ் கோடிக்கான மேட்ச் இன்னும் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸாக நிற்கிது. அது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் விளாட்லாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் ஓரளவுக்கு ஏதோ ஒன்றது. பிராக் லெஸ்னர் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணாலும் கோடி கூட ஃபீட் பண்ணாருன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் ஜெயிச்சு தான் ஆகணும். ஏன்னா லாஸ்ட்டாக 2 மேட்ச்லையுமே தோற்றுருக்காரு. இந்த மேட்ச்லையும் தோத்தாருன்னா அப்புறம் வந்ததுக்கு வந்து ஒரு அந்தளவுக்கு கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வரமாட்டார்னு என்னோடய ப்ரெடிக்ஷனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு கன்ஃபார்மான கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுதுன்னா, அதாவது பேட் பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. அது யாருன்னா, நம்ம பிரியங்கா பிளேயர் ஜாட் கேட்டிலும் அந்த எப்படி மணிந்தவங்களை ஹோஸ்ட் பண்ணும்போது ஜான்சன் வந்தாரோ, அதே மாதிரி பேட் பெல்ட்டை ஹோஸ்ட் பண்ணும்போது மேபி அகைன் ரிட்டர்ன் ஜான்சனாகவே வரலாம். வந்து அவரோட ரிட்டைர்மெண்ட் பிளானை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு டீம். அது போக இப்போதைக்கு ஒரு 95% கன்ஃபார்ம்னா ஜிம்மி யூசோ தான். ஜிம்மி யூசோ வந்து பார்த்திங்கன்னா மேபி அகைன் வந்து ஒரு திருப்பி பிளட் லைன் கூட வந்து அகைன் ஸ்டோரி பண்ணலாம். ஸ்டோரி பண்ணால் தான், அதாவது பிளட் லைனை அட்டாக் பண்ணால் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் ஜுவல்ஸில் அகைன் வந்து ஒரு மேட்ச் நடக்க முடியும். ஏன்னா சர்வைவல் சீரிஸ்னு ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்குது, க்ரௌன் ஜுவல்ஸ் மட்டும்தான். அதனால மேபி ஜிம்மி யூசோ திருப்பி ரிட்டர்ன் வந்தார்னா க்ரௌன் ஜுவல்ஸில் ஒரு மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஓஜி பிளட் லைன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்றதை நம்ம பார்க்கலாம். இந்த டைமும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். எப்படி தான் ஓஜி பிளட் லைன் சேர்க்க போகிறாங்கன்னு தெரியல. நம்பர் 2னா பாபி லாஸ்லி பற்றி தான். ஆல்மைட்டி பாபி லாஸ்லி வந்து பார்த்திங்கன்னா WWE இழந்துட்டாங்கன்னு தான் சொல்லலாம். இப்படி ஒரு தரமான சூப்பர் ஸ்டாரை ஏன்டா விட்டீங்க அப்படின்னு ட்ரிபிள் எஸ் நான் கேட்கணும். நானாக இருந்தால் கேட்டுருவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த AEW ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா செல்டன் பெஞ்சின்னு, அதாவது MVP 2 பேருமே இழுத்துட்டாரு ஹார்ட் பிஸ்னஸை. இன்னும் ஒரே ஒரு ஆள் பாபி லாஸ்லி தான். பாபி லாஸ்லியுமே டீலில் சைன் பண்ணிட்டாராம். அதாவது WWE விட்டு போயிட்டாரு அப்படின்றாங்க. AEW சைன் பண்ணிட்டாரு. என்ன காரணம் ஒன்றுமே புரியலை. அது ஒரு தனி ஸ்டோரி அப்படின்னு நான் செல்லன்னு பண்ணிட்டு பார்க்குறேன். ஏன்னா பாபி லாஸ்லி வந்து பார்த்திங்கன்னா இருக்கலே ஒரு தரமான ஒரு சூப்பர் ஸ்டாரு. அவர் ஸ்பியரு அவருக்கும் பிராக் லெஸ்னருக்கு தான் தரமான ஒரு ஃபீட் போச்சு ராயல் நம்பரில். பட் இருந்தாலும் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இழந்துட்டாங்கன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ஆல்மைட்டி அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம WWE பார்க்க சான்ஸ் கம்மி தான். அப்படின்னும் போது ரொம்ப ஒரு சேடாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான, அதாவது இவருக்கு ஏற்ற வயசு, அந்த வயசுக்கு இப்படி ஒரு உடம்பு வச்சுட்டு தரமாக ஃபைட் பண்ணுவார். ஆனால் இவரை வந்து WWE ஏன் தான் விட்டு கொடுத்தாங்க. நான் கூட சரி ஏஜெஸில் எப்படி சர்ப்ரைஸாக பண்ணாங்களோ அது மாதிரி ராலையும் நம்ம ஆல்மைட்டி பாபி லாஸ்லி அகைன் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஒரு டீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சா, இவங்க வந்து ஆல்மைட்டி பாபி லாஸ்லியே அப்படியே துரத்தி விட்டுலாம் அப்படின்ற முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி MVP போய் எம்எம்எஸ்ஸுக்காக ட்ரிபிள் எஸ் சண்டை போட்டாரோ, இப்போ அதே மாதிரி எதுவுமே பேசாமல் MVP வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக AEWவில் செக்மெண்ட் பண்ணி அடுத்து ஹேர்ட் பிஸ்னஸ் இழுத்துட்டாரு. இதுக்கப்புறம் பாபி லாஸ்லி இழுத்துருவார். நெக்ஸ்ட்டு ஓமஸ் கான்ட்ராக்ட் எப்போ முடியுதோ ஓமஸும் சேர்த்து இழுத்துருவார். கவலையப்படாதீங்க. நம்பர் 3னா கோடி பற்றி தான்.
கோடி ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தன்னோட மெயின் ஈவெண்ட் ஷோ வந்து அதாவது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ எப்படி ரெசல்மேனியா 39, 40 இப்போ 41 வேறு பண்ண போகிறாராம். இது வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம்டு. அதாவது என்ன சொன்னாங்க, கோடி வந்து இந்த மெயின் ஈவெண்ட்டு நெக்ஸ்ட் இயரில் பண்ண போகிற மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வருஷமாக இருக்காதான், அதுக்கும் மேலே ஒரு பெரிய மேட்சஸ் பண்ண போகிறாராம். அப்போ இதை விட இருக்குன்னா திருப்பி அகைன் ரோமன் வர வாய்ப்பு இல்லை. மேபி கோடி வர்சஸ் ராக்காக இருக்கலாம், இல்லைனா கோடி வர்சஸ் ராக் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ஒரு மேட்சாக கூட இருக்கலாம். அந்த மேட்செல்லாம் நடந்துச்சுன்னா ரெசல்மேனியா பத்திக்கிட்டு எரிய தவிர வேறு வழியே கிடையாது. அந்தளவுக்கு அது ஒரு கொடூரமான மேட்ச்சு. ஏன்னா அப்படி நடந்தால் தான் ராக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் WWE இருப்பார் அப்படின்றது கன்ஃபார்ம் கிடையாது. அதனால ரோமன் அண்ட் கோடி இவங்க 2 பேர்ட்ட சாம்பியன் இருந்தால் தான் அது வந்து கடைசி வரைக்கும் நீட்டிக்கப்படும். அதிக சான்ஸ் யாருன்னா கோடி தான். எந்த ஒரு லைவ் இவெண்ட்னாலும் கோடி வந்து வந்துடுவார். ஆனால் ரோமன்ட்ட சாம்பியன் போயிடுச்சுன்னா எப்படி ப்ராக் லெஸ்னரும் ரோமனும் சரி அந்தளவுக்கு வந்து அந்த மெயின் இவெண்ட் இந்த மாதிரிலாம் உள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஹீல் கேரக்டராக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி வரமாட்டாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜே லீ பற்றி தான். ஏஜே லீயோட அப்டேட் வந்திருக்கு. ஏஜே லீ வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து WWEல திருப்பி வந்து ஒரு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது ஏஜே லீ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவரோட ஹஸ்பண்டான சிஎம் பங்க் இப்போதைக்கு இருக்கார். மேபி ஏஜே லீ அகைன் வந்து சிஎம் பங்க் அண்டு உங்களுக்கான அதாவது இவங்க 2 பேருமே ஒரு அந்த மிக்ஸ்டு டாக் டீம் மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஏஜே லீ எப்போ வருவாங்கன்னா மேபி சர்ப்ரைஸாக ராயல் நம்பர் 2025 தான் வருவாங்கன்னு சொல்லப்படுது இப்போதைக்கு. ஏன்னா அப்போ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ராயல் நம்பர் 2025ன்றது ஒரு தரமான பேப்பர் வியூ. இப்போதைக்கு ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் மென் சைடு சரி உமன் சைடு சரி பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரில் இறக்கிருக்காங்க WWE. அதில் இவங்களும் ஒரு ஆள் ஏஜே லீ. உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட தாட்ஸ் என்னென்னா ஏஜே லீ ராயல் நம்பர் தான் கரெக்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்வைவல் சீரிஸ் வார் கேம் பற்றி தான். இப்போதைக்கு சர்வைவல் சீரிஸ் வார் கேம் பற்றி அதாவது ஓஜி பில்லைன் வர்சஸ் நியூ பில்லைனுக்கான ஒரு மேட்ச் தான் வார் கேம் நடக்க போகுதுன்னு நம்மளாம் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். WWE அந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணல. அதாவது என்னென்னா இந்த ஓஜி பிளட் லைன் வந்து ரீயூனியன் பார்க்குறது இன்னும் வரைக்கும் ரொம்ப அதாவது ஸ்லோவாக போகணுன்னு ஓகே, ஆனால் இந்தளவுக்கு ஸ்லோவாக போகணும்னு நினச்சி கூட பார்க்கல. இன்னும் வரைக்கும் ஜிம்மி யூசோவை ரிட்டர்ன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதாவது நியூ பிளட் லைனை பொறுத்தளவுக்கு 4 சூப்பர் ஸ்டார் வந்து டாமட்டோங்கா, டாங்கலோவா அண்ட் ஜாக்கஃபாட்டு சோலோ சிக்குவா இன்னும் ஒரே ஒரு ஆள் தான். அது உக்குலியோவா இல்லை இந்த ஃபைனல் பாஸ் ராக்கான்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு ஓஜி பிளட் லைன் ரோமன் ரெயின்ஸை தவிர மித்து யாருக்கும் அந்த ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்டோரியில் ஈடே படலை. ஏன்னா ஜிம்மி யூசோ சரி இன்னும் வரல, ஜே யூசோ சரி செமிசைன் சரி ஆளுக்கு ஒரு பக்கம் சாம்பியன்ஷிப் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தளவுக்கு இன்னும் வந்து அவங்க ஒரு டேக்கே ஆகலை. என்ன பண்ணுறதுனே தெரில. எப்படி தான் ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கன்னு புரியவும் இல்லை. எப்படி தான் அந்த ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கன்னு தெரில. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ வர்சஸ் சிஎம் பங்கான மேட்ச் தான். இது வரைக்குமே இந்த இயரோட பெஸ்ட் ஸ்டோரி லைன் ஆஃப் த அதாவது பெஸ்ட் ஸ்டோரி லைன் ஆஃப் த மேட்ச்னா அது இதுதான். ட்ரூ வர்சஸ் சிஎம் பங்கான அந்த 3 மேட்ச் தான். அந்த 3 மேட்சுமே மரணமாக இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே கெஸ்ட் ஃப்ரீ அண்ட் ஸ்டாப்பு அண்ட் ஹெலின செல்லு இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ சிஎம் பங்கு அதாவது இதான் அவருக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணக்கப்புறமா ஒரு மரணமான ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க சிஎம் பங்குக்கு. அதை பற்றி தான் பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நான் ஸ்டோரி பண்ணுவேன்னு தெரில. ஆனால் அந்தளவுக்கு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு மேட்சஸும் கொடுத்துருக்காங்க. என்னோட இப்போ ஹெலின செல் நடக்க போகிற மேட்ச் பேட் பெல்ட் நடக்க போதில்லை, அது எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த மேட்ச் எப்படி கொண்டு போகிறாங்க, எப்படி முடிக்க போகிறாங்கன்னு. இது வந்து ஒரு ஓப்பனிங் மேட்ச்னு சொல்லிட்டாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவா. See you in my next video. Thank you for watching.